ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் குயிக் புக் ப்ராஜெக்ட் ஒன்று தான் பார்க்க போகிறோம். குயிக் புக் ப்ராஜெக்டில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோஸில் ஒரு கம்பெனி ஒன்று நியூவாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அது தொடர்பாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ண கம்பெனிக்குள்ளே போயிட்டு எப்படி ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் ஒன்று என்டர் பண்ணுவோன்றது பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வெண்டரை வந்து எப்படி க்ரியேட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். டெப்டர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம். அடுத்து ஸ்டாக் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோன்றது சம்மந்தமாக இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் குயிக் புக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணதும் நமக்கு வந்து இப்படி காட்டும். இதில் வந்து நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ண கம்பெனிஸ் நேம்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு நாங்கள் நம்மளோட ஆக்டிவிட்டியை செய்யலாம். மற்றபடி நாங்கள் நியூவாக ஒன்று க்ரியேட் பண்ணும்போது கீழே பாருங்கள், க்ரியேட்டட் நியூ கம்பெனின்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட்னு ஒரு வியூ ஒன்று காட்டும். அதில் வந்து நீங்கள் எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கம்பெனி நேம் கேட்கும். கம்பெனி நேம் வந்து நான் POS அப்படின்னு கொடுக்குறேன் நார்மலாக. இப்போ இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து அக்கௌண்டிங்கோ புக் கீப்பிங் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் நமக்கு கேட்கும். நான் வந்து அதை அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு கம்பெனி டைப் பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதர்னே கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம், இண்டஸ்ட்ரி, கம்பெனி டைப் இது மூணும் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபில் பண்ணால் தான் நம்மளை கண்டினியூ பண்ண விடும். ஏன்னு சொன்னீங்கன்னா முன்னாடி பாருங்கள், கம்பெனி நேம், இண்டஸ்ட்ரி, கம்பெனி டைப் அதுக்கு முன்னாலெல்லாம் நமக்கு ஸ்டார் மார்க் ஒன்று ரெட் கலரில் கட்டியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் இதை ஃபில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் கண்டிப்பாக ஃபில் பண்ணணுமான்னு கேட்டால் நமக்கு அவசியம்னா இதை வந்து என்ன செய்யலாம், ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி நமக்கு இது அவசியம் இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யலாம், இக்னோர் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீகல் நேம் வந்து நம்ம போட்ட கம்பெனி நேம் வந்து இங்கே விழுந்திருக்கு. அட்ரஸ் வந்து நமக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். அட்ரஸ், சிட்டி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு வேணும்னா ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இக்னோர் பண்ணிடலாம். ஆனால் ப்ராவின்ஸ்க்கு முன்னாடி பாருங்கள் ரெட் கலர் ஸ்டார் மார்க் இருக்குது. ஸோ ரெட் கலர் ஸ்டார் மார்க் இருக்கனால நாங்கள் என்ன செய்யணும், ப்ராவின்ஸ் ஒன்று கண்டிப்பாக செலக்ட் பண்ணி தான் ஆகணும். நாங்கள் நார்மலாக செலக்ட் பண்ணலாம். கண்ட்ரியில் வந்து நம்ம ஸ்ரீலங்கா கண்ட்ரி இல்லை. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். நான் க்ரியேட் அ கம்பெனி ஃபைல்னு கொடுத்துட்டு கம்பெனியை வந்து க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா நமக்கு வந்து கம்பெனி வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னு வந்து அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்படி கம்பெனி க்ரியேட் ஆகி ஸ்டார்ட் ஒர்க்கிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டுது. அதை கிளிக் பண்ணோம்னா இப்படி நமக்கு ஒர்க்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஒன்று வந்து என்டர் பண்ண போகிறோம். ஓப்பனிங் பேலன்ஸ் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன செய்யணும், ஓப்பனிங் பேலன்ஸ் ஒன்று வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ்னால் என்னன்னு சொன்னால் 1 இயர் முடியும் போது நெக்ஸ்ட் இயருக்கு அக்கௌண்ட்ஸை வந்து கண்டினியூ பண்ண யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ட்ரையல் பேலன்ஸ். இந்த ட்ரையல் பேலன்ஸில் வந்து டெபிட் கிரெடிட்னு 2 சைடு இருக்கும். அந்த 2 சைடு பேலன்ஸும் வந்து நமக்கு வந்து பேலன்ஸும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ அப்படி இருக்க அக்கௌண்ட்ஸை வந்து நாங்கள் தயார் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையல் பேலன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஐடி, அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷன், டெபிட், கிரெடிட் 2 சைடும் இருக்குது. பேலன்ஸ் ஈக்குவல் ஆகிருச்சு. இப்போ அக்கௌண்ட்ஸ் ஐடின்றது வந்து இப்போ லேண்ட் அண்ட் பில்டிங், எக்ஸாம்பிள் லேண்ட் அண்ட் பில்டிங்னு வைங்களேன், அதுக்கு நான் 1000 நம்பர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நாங்கள் போடுறதுக்கான ஒரு செல் வந்து ஆக்டிவ் ஆகியிருக்காது ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து என்டர் பண்ணுற இடத்துல. ஸோ அதை ஃபர்ஸ்ட்டு நாங்கள் என்ன செஞ்சுக்கணுன்னா ஆக்டிவ் பண்ணிக்கணும். அதுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா எடிட் போயிட்டு ப்ரெஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்டிங்கிற ஃபர்ஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிட்டு மை ப்ரெஃபரன்ஸ், கம்பெனி ப்ரெஃபரன்ஸ்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் கம்பெனி ப்ரெஃபரன்ஸ் போய்ட்டு யூஸ் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் போடுறதுக்கான நமக்கு ஒரு
இடம் வந்து ஆக்டிவ் ஆகிரும். ஸோ அதை வந்து ஓகே பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்வோம், இப்போ ஓப்பனிங் பேலன்ஸை வந்து போடுறதுக்கு போவோம். ஓப்பனிங் பேலன்ஸ் போடுற இடம் தான் வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு சொல்கிறது. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து 3 வழிமுறையில் நாங்கள் என்ன செய்யலாம், கிளிக் பண்ணி என்டர் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இதையும் கிளிக் பண்ணி நாங்கள் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனி, அதுக்குள்ளே போய்ட்டும் நாங்கள் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து கிளிக் பண்ணி ஓப்பனிங் பேலன்ஸ் என்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஷார்ட் கீ ஒன்று கொடுத்துருக்காங்க, Ctrl+A, அதை கிளிக் பண்ணியும் நாங்கள் என்ன செய்யலாம், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்குள்ளே போகலாம். இப்போ நான் கம்பெனி போயிட்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணும்போது பாருங்கள் நமக்கு இப்படி தான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வியூ வந்து காட்டும். இதில் வந்து கீழே பாருங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவிட்டீஸ் ரிப்போர்ட் அட்டாச் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் அக்கௌண்ட்டில் கிளிக் பண்ணி ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் பாருங்கள் நியூன்னு ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி நமக்கு காட்டும். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் லேண்ட் அண்ட் பில்டிங் தான் டைப் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஃபிக்ஸ் அசெட். ஸோ அதை வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பண்ணும்போது நமக்கு இப்படி தான் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் அசெட் வந்து இதில் வந்து அக்கௌண்ட் டைப் வந்து கொடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து இந்த ஆக்டிவ் செல்லை தான் வந்து நாங்கள் என்ன செஞ்சோன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் பண்ணோம். எடிட் போயிட்டு அது ஆக்டிவ் பண்ணது வந்து இந்த அக்கௌண்ட் ஐடி நம்பர் டைப் பண்ணுறதுக்கான ஒரு இடத்து தான். இப்போ வந்து இங்கே வந்து அக்கௌண்ட் ஐடியை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நேம் லேண்ட் அண்ட் பில்டிங். இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எங்கே என்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என்டர் ஓப்பனிங் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணலாம். பண்ணிவிட்டு டேட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டை வந்து நான் January 1st 2025 அப்படின்றத கொடுத்து ஓகே பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நியூ கொடுக்கணும். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தா க்ளோஸ் ஆகிரும். ஸோ சேவ் அண்ட் நியூ கொடுத்துட்டு மெசேஜை எஸ் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக நாங்கள் வந்து போட்டுட்டு போவோம். கிளாஸ் ஆப்ஷனை வந்து நாங்கள் பார்த்துக்கணும் அடிக்கடி. நான் மோட்டார் சைக்கிளை வந்து எம்வின்னு டைப் பண்ணிக்கிறேன் ஷார்ட்டாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெட் இன்புட் வந்து 50%. இதுக்கு வந்து கிளாஸ் ஆப்ஷன் வந்து மாறும். அதை எசெட்குள்ளே போகும். ஸோ அதை எசெட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு வெட் இன்புட்
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் இன் அண்ட் என்டர் பண்ண போகிறோம். அது வந்து பேங்க் ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு கேஷ் இன் நெட் கமர்ஷியல் பேங்க்கு கோம் பேங்க் அப்படின்னு ஷார்ட்டாக நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் லோன், அது வந்து லாங் டேர்ம் லைபிலிட்டி. அடுத்து வெட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா அதர் கரண்ட் லைபிலிட்டி. எலக்ட்ரிசிட்டி பில்லை இ-பில் பேயபிள்னு போட்டுக்கிறேன்.
டெலிஃபோன் பில்லை டிபி பில் பேயபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி கிளாஸ் ஆப்ஷனை மாற்றிட்டு ஆர்டினரி ஷேர் கேபிட்டல். ஓகே, சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கோ. இவ்வளோ தான். இப்போ நாங்கள் வந்து இதை வந்து என்டர் பண்ணியாச்சு. ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபுல்லாக என்டர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதோட ரிப்போர்ட்டை வந்து எங்கே போய்ட்டு பார்க்கணுன்னா, மேலே பாருங்கள் மெனு டேப்பில் ரிப்போர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதில் அக்கௌண்ட் அண்ட் டெக்ஸஸ் அப்படின்ட்டுருக்கு. அதில் பாருங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ட்ரையல் பேலன்ஸ். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ரெண்டுமே கிரெடிட் சைடும் டெபிட் சைடும் சரி, கிரெடிட் சைடும் சரி ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ட்ரையல் பேலன்ஸ் இருக்கணும். இதில் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் எடுக்கிற ஆப்ஷன், இமெயில் அனுப்புறது, எக்ஸல், அது அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் மந்த்துங்கிறத ஓல்டு கொடுத்து கூட நாங்கள் பார்த்துக்கலாம். இல்லாட்டி டேட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கூட நம்ம ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறேன்னா, இப்போ ஓப்பனிங் பேலன்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வெண்டர்ஸ்னு சொல்கிறது நம்மளோட கிரெடிட்டர்ஸ். அவங்கள வந்து எப்படி என்டர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு போனீங்கன்னா மேலே வந்து பாருங்கள் மெனு டேப்பில் வந்து வெண்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வெண்டர் சென்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நியூ வெண்டர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ வெண்டர்னு கீழே ஒரு ஆப்ஷன் கிடைத்து அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வெண்டர் நேம் கொடுக்க போகிறோம். வெண்டர் நேம் பார்த்தீங்கன்னா ஏபிசி ட்ரேடர்ஸ் கொடுத்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh. டேட்டா வந்து மாற்றிக்கலாம். இப்போ இவ்வளோ தான் இதில் ஃபில் பண்ண இருக்குது. நமக்கு அவசியம்னா மற்றதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பேமெண்ட் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா
அக்கௌண்ட் நம்பர் வந்து நம்ம போடுறோன்னா போட்டுக்கலாம். இப்போ எங்களுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் இல்லாதனால நான் வந்து இன்வாய்ஸ் நம்பரை அக்கௌண்ட் நம்பர் போடுற இடத்துல போடுறேன். V001. பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து இருந்தால் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாங்கள் என்ன செய்யணும், க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணுறதுக்கு எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா எட் நியூ அப்படின்ற இடத்துக்கு போனீங்கன்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜை வந்து போடணும். 10% தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 10%, கமா நெக்ஸ்ட் வந்து மினிமம் டேஸ் வந்து 10 days, கமா மேக்ஸிமம் டே 30. இதை கொடுத்துட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நெட் டியூன்ற இடத்துல மேக்ஸிமம் டேட்டை கொடுக்கணும். டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ்ன்ற இடத்துல நம்மளோட பெர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10%. அதை கொடுத்துட்டு மினிமம் டேஸை வந்து இந்த டிஸ்கவுண்ட் இஃப் பெய்டு வித்தின் அப்படின்ற இடத்துல வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இதை ஓகே பண்ணிட்டா நமக்கு இப்படி என்ன செய்யும், மெசேஜ் காட்டும். எஸ் பண்ணிவிட்டு இப்படி நமக்கு என்ன செஞ்சுருவாங்க, வெண்டர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நியூ வெண்டர் ஒன்று க்ரியேட் பண்ண, நியூ வெண்டர் போயிட்டு வெண்டர் நேமை வந்து நாங்கள் டைப் பண்ணுவோம், குளோபல் சப்ளையர்ஸ். இவங்களோட ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 80,000. டேட் வந்து மாற்றிக்கிறேன். பேமெண்ட் செட்டிங் இவங்களுக்கு வந்து நான் வந்து பேமெண்ட் டைம்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ வந்து இவங்களுடைய இன்வாய்ஸ் நம்பரை மட்டும் நான் டைப் பண்ணி ஓகே பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வெண்டர் இவங்களுக்கும் வந்து நம்ம இன்வாய்ஸ் நம்பரை மட்டும் தான் வந்து என்ன செய்ய போகிறோம், டைப் பண்ண போகிறோம். உங்களுக்கு டைம்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, நம்ம வெண்டர்ஸ் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ எஸ் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ இவங்களோட ரிப்போர்ட்டை எங்கே போய்ட்டு பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் போயிட்டு வெண்டர்ஸ் அண்ட் பேயபிள்ஸ்னு இருக்கும். அதில் ஏபி ஏஜிங் சம்மரி அதை கொடுத்து பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படி நமக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. இப்படி நம்ம ரிப்போர்ட்டை பார்த்துக்கலாம். இதில் இமெயில் பிரிண்ட் அந்த வசதியும் இதில் இருக்குது. நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா டெப்டர்ஸ், அதாவது நம்மளோட கஸ்டமர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். கஸ்டமர்ஸ்க்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா மெனு டேபிள் கஸ்டமர்ஸ்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் கஸ்டமர் சென்டரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டெப்டர்ஸ் செஞ்ச மாதிரியே தான் இதுவும், வெண்டர்ஸ் செஞ்ச மாதிரியே தான் இதுவும். நியூ கஸ்டமர் ஜாப்பில் போய்ட்டு நியூ கஸ்டமரை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமர் நேமை வந்து கொடுத்துக்குவோம், நிமல் அண்ட் கோ. நிமல் அண்ட் கோ ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 50,000. பேமெண்ட் செட்டிங் போயிட்டு நீங்கள் முதல்ல செஞ்ச மாதிரியே தான் இதில் போயிட்டு இருந்தால் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா
பேமெண்ட் டேர்ம்ஸை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பேமெண்ட் டேர்ம்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நான் இவங்களோட இன்வாய்ஸ் நம்பரை அக்கௌண்ட் நம்பர் இடத்துல போட்டுட்டு ஓகே பண்ணுறேன். எஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூ கஸ்டமர் லக்மல் ட்ரேடர்ஸ். இவங்களோட ஓப்பனிங் பேலன்ஸ் 50,000 சாரி 25,000. பேமெண்ட் செட்டிங்கில் போய்ட்டு இவங்களோட இன்வாய்ஸ் நம்பரை மட்டும் போட்டுட்டு நான் ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெண்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நாங்கள் இவங்களோட ரிப்போர்ட் எங்கே பார்க்கணுன்னா ரிப்போர்ட்ஸ்லேயே போயிட்டு வெண்டர்ஸ் அண்ட் பேயபிள் அப்படின்ட்டு பாருங்க. சாரி கஸ்டமர்ஸ் அண்ட் ரிசீவபிள்ஸ் போயிட்டு ஏபி ஏஜிங் சம்மரி பார்த்தீங்கன்னா இப்படி நமக்கு ரிப்போர்ட்டை பார்க்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்ன செய்ய போகிறேன், ஸ்டாக் வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது தொடர்பாக இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டாக் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா ஓப்பனிங் பேலன்ஸ் நாங்கள் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் அக்கௌண்ட் ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வந்து ஆக்டிவ் பண்ணோம் தெரியுமா? அதே மாதிரி ஸ்டாக்லேயும் வந்து ஸ்டாக் ஐடியை வந்து ஆக்டிவ் பண்ணுறதுக்கு ஒரு செல்லை வந்து ஆக்டிவ் பண்ணணும். ஸோ எடிட் போயிட்டு எடிட்டில் வந்து முதல்ல செஞ்ச மாதிரியே தான் ப்ரெஃபரன்ஸ் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இன்வென்டரி எங்க ஐட்டம்ஸ் அண்ட் இன்வென்டரிக்குள்ளே போயிட்டு கம்பெனி ப்ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணி இந்த இன்வென்டரி அண்ட் பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் ஆர் ஆக்டிவ் அப்படின்ற இடத்துல வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்கன்னா ஓகே. இப்போது நாங்கள் என்ன செய்யணும்னா ஸ்டாக்கை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். இப்போ மெனு டேபிளில் போயிட்டு லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் பாருங்கள் இருக்குது. அதில் வந்து ஐட்டம் லிஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ஐட்டம் ஆக்டிவிட்டிஸ் ரிப்போர்ட்ஸ் எக்ஸல் அட்டாச் அப்படின்னு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஐட்டம் கிளிக் பண்ண இப்படி ட்ராப் டவுன் லிஸ்ட் வரும். அதில் நியூவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கேட்குது சேவிஸா, இன்வென்டரி பார்ட்டா, இன்வென்டரி அசம்பிளியா அப்படின்னு நிறைய ஆப்ஷன் காட்டுது. அதில் இன்வென்டரி பார்ட்டை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஐட்டம் நேம் ஓ நம்பர்னு காட்டுது. இதை தான் நாங்கள் வந்து அங்கே ஆக்டிவ் பண்ணிட்டு வந்தது. ஸோ இதில் வந்து நாங்கள் ஸ்டாக்கோட ஐடியை வந்து என்ன செய்வோம் போட்டுக்குவோம். இதில் வந்து நான் இன்வாய்ஸ் நம்பரை தான் வந்து கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து எவ்வளோன்னு கேட்குது. இங்கே வந்து நாங்கள் யூனிட் காஸ்ட்டை தான் போடணும் 800. இங்கே பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து அந்த அக்கௌண்ட் வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆகிருச்சு. இதில் வந்து இப்போ ஒரு ஸ்டாக்கை வந்து நாங்கள் என்டர் பண்ணும்போது 3 வகையான அக்கௌண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து தொடர்புபடக்கூடியதாக இருக்கும். அதில் ஒரு அக்கௌண்ட்ஸ் தான் காஸ்ட் ஆஃப் குட் சேல், அது இங்கே தொடர்பு பட்டுருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இன்வென்டரி அசட்டும் வந்து ஓகே. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இன்கம் அக்கௌண்ட்டுக்கு கீழே நாங்கள் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று வந்து க்ரியேட் பண்ணணும். இங்கே சேல்ஸ் அக்கௌண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட் இல்லை. ஸோ நாங்கள் என்ன செய்யணும்னா சேல்ஸ் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த இன்கம்க்கு கீழே போயிட்டு எட்னியூங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி நமக்கு காட்டும். இதில் போயிட்டு நாங்கள் என்ன செய்யணும்னா இன்கம்ன்ற தலைப்புக்கு கீழே நமக்கு ஒரு நம்பர் இருக்கும். என்னது இது வரைக்கும் நாங்கள் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் என்டர் பண்ணும்போது போடாத நம்பர் ஒன்று வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா போடணும். போட்டுட்டு தான் இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். நான் வந்து 4010 அப்படின்ற அக்கௌண்ட்டை போட்டு நம்பரை போட்டுட்டு அக்கௌண்ட் நேம் கொடுக்குறேன் சேல்ஸ் அக்கௌண்ட். கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுக்குறேன். கொடுத்தது இப்படி க்ரியேட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து
அக்கௌண்ட்டுக்கு கீழே இது வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ 3 அக்கௌண்ட்டுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் இடத்துல வந்து நம்ம 50 ஸ்டாக் போட்டுக்குவோம். மேக்ஸிமம் இடத்துல போட்டுட்டு இப்போ எண்டில் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்மளோட குவான்டிட்டி 100 பீஸ் அப்படின்றத வந்து போட்டுக்குவோம். போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து ஒட்டாவாக கேல்குலேட் ஆகுனதும் நம்ம வந்து டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்துட்டு இப்போ அடுத்ததை வந்து நாங்கள் என்டர் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 அக்கௌண்ட்டும் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகி தான் இருக்குது. ஸோ நாங்கள் மினிமம் போட்டுட்டு மேக்ஸிமம் அதெல்லாம் போட்டுட்டு என்டர் பண்ண தான் இருக்குது. ஓகே, நம்ம ஸ்டாக்கெல்லாம் வந்து இதில் வந்து என்டர் பண்ணியாச்சு. பண்ணினது நம்ம இப்போ இதுக்கு ரிப்போர்ட் வந்து எங்கே போயிட்டு பார்க்க போகிறோம்னு சொன்னால் ரிப்போர்ட்ஸ்லேயே போய்ட்டு சர்ச் பண்ணுவோம். இன்வென்டரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்வென்டரி வேல்யூவேஷன் சம்மரி, அதை கிளிக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நாங்கள் என்டர் பண்ண இதெல்லாம் வந்து இங்கே தான் காட்டுது. ஸோ இதுதான் வந்து ரிப்போர்ட் பார்க்குறது இன்வென்டரியில். இதை நாங்கள் ஓல் கொடுத்துட்டு கூட பார்த்துக்கலாம், இல்லைனா டேட் கஸ்டமைஸ் பண்ணி கூட நாங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது இதில். ஓகே காய்ஸ், இதோட வந்து நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.